இந்தியா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு இந்திய மக்கள்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் பண்ற ஃப்ராடுத்தனத்துக்கு ஒரு சட்டம், தன்னோட ஃப்ராடுத்தனம் நாளைக்கு வெளியில தெரிஞ்சதுன்னா அதை யாரும் கேள்வி கேட்ட கூடாதுல்ல, அதுக்கு ஒரு விதமான சட்டம். இதெல்லாம் யார் போடுறான்னா நம்மளுடைய பிஜேபி RSS, அதாவது ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் சட்டத்திட்டங்கள் தான். எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலேயே பலவிதமான சட்டங்களை போட்டு அதுலயும் கரப்ட் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. மேலும் அந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல, அவர் அந்த பீரியட்ல இருக்கும் பொழுதும், வேலை பார்க்கும் பொழுதும், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவர் வேலை நிமித்தமாக செய்த எந்த ஒரு காரியங்களுக்காகவும் அவர் மேல நீங்க கேஸ் கொடுக்க முடியாது. சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ எதுவுமே கொடுக்க முடியாது. அவர் இது கேஸுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஏலியன் அவரு. அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டு, ஏன்னா நாளைக்கு என்ன வேற யாராவது அங்க ஆட்சி புரிஞ்சுட்டு அவங்க கேட்பாங்கல்ல, நீங்க இதை தப்பா போட்டிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு எலெக்ஷன் கமிஷனர் கேட்டக்கூடாது. ஏன்னா இவங்க மாட்டிப்பாங்க. அப்ப எந்த அளவுக்காக ஒன்றிய அரசு, அதாவது பிஜேபி RSS சிந்தனை பாருங்க, தான் ஃப்ராடுத்தனம் பண்றதுக்காக எப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு நாட்டை நாசமாக்குற ஒரு RSS சங்கி கும்பல் என்னைக்கு இந்த நாட்டை விட்டு ஒளியுதோ அன்னைக்குத்தான் இந்த நாடு உண்மையிலேயே உருப்படும். இல்லைன்னா உருப்படவே